வணக்கம் உறவுகளே, இன்று நாங்கள் பார்க்க இருப்பது ஆடு வளர்ப்பு. அதாவது ஊர் ஆடுகள் எவ்வாறு வளர்த்து அதன் மூலம் வருமானத்தினை பெருக்கிக் கொள்வதாகும். இந்த வகை ஆடுகள் நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்கி வாழக்கூடியவை. இவை தங்கள் பாட்டிலேயே மேய்ச்சல் தரைக்கு சென்று மேய்ந்துவிட்டு வீடுகளுக்கு செல்கின்றன. இதை நான் தற்போது வீதியில் கண்டபடியினால் இந்த வீடியோவை உங்களுக்கு தரலாம் என்று எண்ணி இதனை உங்களுக்கு தருகிறேன். ஊர் கலப்பின ஆடுகள் நோய் எதிர்ப்பு, காலநிலை, வெப்பம், மழை போன்றவற்றை தாங்கி வளரக்கூடியவை. இவை அதிகமாக நோய் எதிர்ப்பை மீறி வளரக்கூடியவை. குறிப்பாக 10 ஆடுகளிலிருந்து 100 ஆடுகள் வரை நாம் பராமரிப்பதன் மூலம் இதிலிருந்து வருமானத்தினை லட்சக்கணக்கில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த ஆடுகள் தாங்களாகவே தரைகளில் மேய்ந்துவிட்டு தற்போது வீடுகள் நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றன. இவை ஒழுங்காகவும் நேர்த்தியாகவும் ஆதிகாலம் தொட்டு மக்களால் விரும்பி வளர்க்கப்படுகின்றன. இவை இயற்கையாகவே சினை அடையக்கூடியவை. வருடத்தில் 3 மாதத்திற்கு ஒரு தடவை, அதாவது 4 தரம் இவற்றிலிருந்து நாங்கள் குட்டிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு தாயாடு 2 தொடக்கம் 3 குட்டிகளை ஈனக்கூடியது. இவை நோய் எதிர்ப்பு சக்திகளையும் தாங்கி நமது கால்நிலைக்கு ஏற்றவாறு வளர்த்து வருகின்றன. இந்த ஆடுகள் தாங்களாகவே மேய்ந்துவிட்டு வீடுகளுக்கு செல்கின்றன. எனவே எமக்கு உணவுகள், பராமரிப்பு என்பன குறைவாகவே காணப்படும். மாலை நேரத்தில் தண்ணீரை வைத்துவிட்டால் மட்டும் போதுமானதாக இருக்கும். எனவே செலவு குறைந்த வகையில் இவ்வகையான ஆடுகளை நாமும் எமது பிரதேசத்தில் வளர்ப்பதன் மூலம் இளைஞர் யுவதிகள் அதிக வருமானத்தினையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வகையான ஆடுகள் உங்கள் கிராமப்புறங்களில் இருந்தால் முதலில் 2 குட்டிகளை வாங்கி வளர்த்து அதன் மூலம் நீங்கள் அனுபவங்களை பெற்று இந்த ஆட்டு வளர்ப்பினை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக ஒரு 30-40 ஆடுகள் தாங்களாகவே மேய்ந்துவிட்டு செல்கின்றனர். வளர்ப்போர் வீடுகளில் இருக்க வீட்டை நோக்கி செல்கின்றனர். இது இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் செல்வச்சன்னதி பகுதியில் இவ்வகை ஆடுகள் வளர்க்கிறார்கள். இவை இயற்கையாக கிடைக்கும் புல்லுகள், இலை, தழை, கொடிகளை மேய்ந்து சிறப்பாக வருகிறது. தற்போது ஆட்டுப்பால் 1 லிட்டர் 300 தொடக்கம் 400 ரூபா வரை எமது பகுதிகளில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. எனவே இவ்வகை ஆடுகளை வளர்ப்பதற்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக தாங்கி வளர்கின்றது. அத்தோடு பெருமினங்களுக்கு வேறு நோய்கள் மற்றும் பிற விலங்குகளினாலும் தாக்கங்கள் ஏற்படும். எனவே இவ்வகையான ஆடுகளை வளர்த்து பராமரிப்பதன் மூலம் நாம் அதிக லாபத்தினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தற்போது இளைஞர்கள் இவ்வாறான முயற்சிகளில் மேற்கொண்டு வருவதன் மூலம் தமது பொருளாதாரத்தை உயர்த்தி வாழ்வாதாரத்தில் சிறந்த பங்கையும் இவ்வகை ஆடுகள் நமக்கு வழங்கி கொண்டு இருக்கின்றன. எனவே உங்கள் பகுதியில் நீங்கள் கூட்டாகவோ அல்லது தனிநபராகவோ சேர்ந்து இவ்வகை கலப்பு ஊரின ஆடுகளை வளர்ப்பதன் மூலம் பயனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக உங்கள் பகுதி கால்நடை சுகாதார வைத்திய அதிகாரிகளை தொடர்பு கொள்வதன் மூலம் இவ்வகையான ஆடுகளை நீங்கள் ஊர் பகுதிகளில் சென்று பெற்று வாங்கி வளர்ப்பதன் மூலம் வருடத்திற்கு 7 தொடக்கம் 10 லட்சம் ரூபா வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இவற்றில் இருந்து கிடைக்கும் கிடாய்க்குட்டிகளை நீங்கள் 6 மாதத்திற்கு ஒரு தடவை விற்பனை செய்வதன் மூலம் அதிக லாபத்தினையும் பெற்றுக்கொள்ளலாம். எனவே இவ்வாறான தொழில் முயற்சிகளை இனங்கண்டு வளர்ப்பதன் மூலம் குறைந்த செலவில், அதாவது பூச்சிய செலவில் அதிக லாபத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இன்றைய பொருளாதார சூழ்நிலைகளில் இதனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.